வணக்கம் நண்பர்களே, என் பேர் விஸ்வேஸ்வரன். இங்கே ஒரு ஒன் கார்டு கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு ரிவ்யூ பண்ணலான்னு வந்தேன். பேசிக்காக இந்த கார்டு ரொம்ப ஃப்ரீயாக கிடைக்கும், ஈஸியாகவும் கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் ரொம்ப ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டிருப்பீங்க, கிடைக்காம போயிருக்கோம். ஸோ ஒன் கார்டுன்னு இதோட லிங்க் ஒன்று நான் கீழே போட்டிருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அதில் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துப்பாங்க, ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட கார்டு உங்கள் கைக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் நானும் பண்ணேன். எனக்கு வீட்டில் கார்டு வந்ததோட அன்பேக்கிங் ரிவ்யூ நான் பண்ண பார்க்குறேன். இது உங்களுக்கு மேபி ஃப்யூச்சரில் ஹெல்ப் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஐடியா இருக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. பேக்கிங் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய பேக்கிங்லாம் கிடையாது, சிம்பிளாக இருக்கும். பட் ஆனால் சிம்பிளாக இருந்தாலும் அது ஒரு நல்ல பேக்கிங். ஏன்னா நிறைய டைம் நான் கிரெடிட் கார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் வேறு கம்பெனிஸோடது. கார்டெலாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பிராண்டடாக இருக்கும். பட் உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பேப்பர்ஸாக தான் இருக்கும். எதுவும் நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி அப்படின்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசன்காண்டி இந்த இது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு வெல்கம் நோட். வெல்கம் நோட் பேசிக்காக என்ன சொல்லுதுன்னா, கார்டு வாங்கினதுக்கு நன்றி, இந்த கார்டை எப்படி யூஸ் பண்ணலாம். இது ஆக்சுவலாக ஐடிஎஃப்சி பேங்கோட கொலாபரேஷனில் வந்த கார்டு. ஸோ அவங்களோட வெல்கம் நோட் அண்ட் ஒன் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்னு. நான் ஆல்ரெடி இந்த கார்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதில் கேஷ்பேக்காக தான் எல்லாமே வருது. பட் அதோட இன்னும் ஸ்டேட்மெண்ட் வரல. நான் ஸ்டேட்மெண்ட் வந்த உடனே அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக அதோட ரிவ்யூ நான் போட ட்ரை பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு யாராச்சும் விருப்பம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் சொல்லலாம். வேறு இது எப்படி நான் அப்லோட் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மேபி நான் அதுக்கும் அந்த வீடியோ நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கார்டு பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் பேஸில் வரும். யூஸ்வலாக நமக்கு பிளாஸ்டிக்கில் தான் வரும். இது அப்படி கிடையாது, மெட்டல். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் கொஞ்ச நேரத்தில். இப்போது இந்த இது கார்டு வந்த உடனே நம்ம இதை ஆக்டிவேட் பண்ணணும். அந்த QR கோடு பார்த்தீங்க. ஸோ இந்த கார்டு நான் எடுக்கிறேன். இது கொஞ்சம் ஸ்டடியாக தான் இருக்குது. இப்போ பாருங்கள், நல்ல ஃபுல் மெட்டல், நல்ல பிளாக்கை கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது நம்ம இந்தியன் சிட்டிசன் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்ச கார்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய அதர் பிளாஸ்டிக் கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க டீட்டெயில்ஸ்லாம் போயிடும். நல்ல ஸ்டடியாக இருக்குது. அண்ட் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் ஃப்ரண்ட் பேஜில் வந்துடும். அப்புறம் மீதியான டீட்டெயில்ஸ் எல்லாமே பேக் சைடில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த டீட்டெயில்ஸ் நான் கொஞ்சம் ஹைட் பண்ணியிருக்கேன். ஸோ மிஸ்யூஸ் ஆகாமல் இருக்கணுன்றது. நீங்களும் அதே மாதிரி நீங்கள் கார்டு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அந்த வைஃபை சிக்னல் இருக்குல்ல, அந்த வைஃபை சிக்னல் நீங்கள் டைரெக்டாக போயிட்டு டேப் பண்ணாவே போதும், உங்களோட அமௌண்ட் டிடெக்ட் ஆகிடும். இந்த ஆப்ஷன் நீங்கள் ஆன் பண்ணி வைக்கலாம், ஆஃப் பண்ணி வைக்கலாம். பட் ப்ரிஃபரபிளி அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னா, அந்த கார்டு வந்ததுமே அந்த இடத்துல ஒரு QR கோட் இருக்கும். QR கோடை உங்கள் மொபைல் ஃபோனில் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சது, கார்டு ரெடி. அந்த கார்டு வர்றதுக்கு 3-4 நாளுக்கு முன்னாடியே எனக்கு விர்ச்சுவல் கார்டு வந்துருச்சு. விர்ச்சுவல் கார்டில் நான் ஸ்ட்ரைட்டாகவே ஆன்லைன் போனேன், பர்ச்சேஸ் பண்ணேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. OTP ஜென்ரேட் ஆச்சு, நான் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நான் அந்த கார்டு வந்ததுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு மேலே ரிவ்யூ வேணும்னா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.